ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது சில்வர் பெல்லி ஃபிஷ், போனி ஃபிஷ், அதாவது சில்வர் போனி ஃபிஷ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லக்கூடிய காரப்பொடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து பால்காரல் மீன். ரொம்ப சின்ன சின்னதாக கிடைக்கும் உங்களுக்கு. ஆனால் கடலில் கிடைக்கக்கூடிய அதிகமான சத்துக்கள் நிறைஞ்ச மீன். 6 மாத குழந்தையிலேருந்து படுக்கையில் இருக்கிறவங்க வரைக்கும் தினமும் சாப்பிடக்கூடிய ஒரு மீன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மீனோட சத்துக்கள் பற்றி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன். ஆனால் இந்த மீனை எப்படி க்ளீன் பண்ணணும், ப்ராப்பராக க்ளீன் பண்ணணும் அப்படின்ற வீடியோ நான் இது வரைக்கும் போடலை. இதில் 4 விதமாக நான் க்ளீன் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே ஜனங்கள் இந்த 4 மெத்தடில் க்ளீன் பண்ணுறாங்க. அதனால் அந்த 4 மெத்தடை நான் இதில் சொல்லி தந்திருக்கிறேன். அதில் வந்து நீங்கள் என்னென்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். நான் வாங்கிட்டு வந்த இந்த காரப்பொடி பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு சைஸ்லேருந்து ஒரு 4 இன்ச்சு சைஸ் வரைக்கும் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டேன். ரொம்ப பொடிசெல்லாம் தனியாக எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் மீடியமாக இருக்கிறத தனியாக எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாக இருந்தது ஒரு 4 இன்ச்சு சைஸில் இருக்கிறது தனியாக எடுத்துக்கிட்டேன். அந்த மாதிரி பிரித்து வச்சுருக்கிறேன். ஒவ்வொன்றையும் நான் எப்படி க்ளீன் பண்ணுறேன் அப்படின்றத இதில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 இன்ச்சு சைஸ் இருக்கிறத நான் எடுத்துருக்கிறேன். 2 இன்ச்சு 2.5 இன்ச்சு சைஸில் இருக்கிறத எடுத்துருக்கிறேன். இது ரொம்ப சின்ன சின்னதாக தான் இருக்கும். கிலோ பார்த்திங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 25 ரூபாயிலேருந்து 50 ரூபா 100 ரூபா வரைக்கும் விற்பாங்க. நீங்கள் வாங்குகிற இடத்த பொறுத்து உங்களுக்கு விலை வித்தியாசப்படும். ஒரு மீன் எடுத்து அதனுடைய வாலை கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சைட்ஸில் இருக்க அந்த ஃபின்ஸு, அதுக்கப்புறம் அதனுடைய தலைப்பகுதியில் இருக்க ஃபின்ஸ், இது எல்லாத்தையுமே அந்த துடுப்பு எல்லாத்தையுமே நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அல்லது அந்த தலைப்பகுதியில் இருக்கிறது கையால் ஈஸியாக எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கையால் எடுத்துட்டேன். இதை வந்து ஃப்ரைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு வழக்கமாக இந்த சாலை மீன், நெத்திலி மீனுக்கெலாம் பண்ணுவோம். அதாவது தலையை வச்சிட்டு அதனோட மேலே இருக்க கில்ஸ்க்கு மேலே இருக்க கவர் எல்லாத்தையும் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுப்போம். அந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வயிற்று பகுதியை இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணிவிட்டு நான் ரிமூவ் பண்ணி எடுத்து காமிக்கிறேன். ஆனால் கையாலே கிள்ளி எடுத்திங்கனாலும் ஈஸியாக இருக்கும். நான் அடுத்த மீனில் உங்களுக்கு கையால் எப்படி க்ளீன் பண்ணணும்னு செஞ்சு காமிக்கிறேன். அதனுடைய வயிற்று பகுதியில் ஒரு மிளகு சைஸுக்கு இறை இருக்கும், அதையும் நீங்கள் எடுத்துருங்க. அதாவது அழுக்கு இருக்கும், அதையும் எடுத்துருங்க. பாருங்கள், அடுத்த மீன் உங்களுக்கு கையாலே க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சிசரை வச்சு தான் வயிற்று பகுதியை கட் பண்ணி காமிச்சேன். ஏன்னா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். சிசரோ அருவாமனையோ எதுவுமே தேவையில்லை தான், கையாலே எல்லாத்தையுமே பிச்சிடலாம். ஆனால் எல்லாருக்கும் கை போட்டு செய்கிறது பிடிக்காது. அதனால் நீங்கள் வந்து அருவாமனையிலேயும் சிசர்லேயும் நீங்கள் கட் பண்ணுறீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி கையால் க்ளீன் பண்ணிங்கன்னா வேலை டக்குன்னு ஆகிடும். வயிற்று பகுதியில் இருக்க அந்த இறையும் பாருங்கள், ஒரு சின்ன மிளகு சைஸ்க்கு இருக்குது, அதையும் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி நான் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய மீனாக 2.5 இன்ச்சு சைஸ்லேருந்து ஒரு 4 இன்ச்சு சைஸ் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துருக்குறேன். இங்கே பாருங்கள், இது வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். இதை வந்து நல்லா கிறிஸ்பாக தான் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டினா முள் அது வந்து குத்தும் உங்களுக்கு. நான் முள்ளை எடுத்துலாம் இதில் சாப்பிட முடியாது. ஃப்ரை பண்ணும்போது நீங்கள் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் அந்த வீடியோ உங்களுக்கு போடுறேன். அடுத்து சொல்லித்தரப்போகிற மெத்தட் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து இந்த காரப்பொடியை சாப்பிட்றதுக்கான மெத்தட். இப்படி தான் க்ளீன் பண்ணி சாப்பிடணும். இதில் அவியலும் ரசமும் தான் வச்சு சாப்பிடும்போது நமக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்கும். இல்லை அப்படின்னா இப்போ ஃப்ரை பண்ண நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். ஆனால் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அதில் அவ்வளோ ஒன்றும் சத்துக்கள் கிடைக்காது. இப்போ பாருங்கள், வயிற்று பகுதியில் ஜஸ்ட்டு ஒரு கட்டு, அதனுடைய வாலையோ ஃபின்ஸையோ தலையையோ இதையும் நான் ஒன்றுமே பண்ணலை. வயிற்று பகுதியில் சிசரை வச்சு ஒரு கட் கொடுத்துட்டு அப்படியே கையால் வந்து அதிலேருந்து அழுக்கு எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். அவ்வளோதான். இந்த மாதிரி தான் காரப்பொடி மீனை க்ளீன் பண்ணணும். ஆனால் வந்து நிறைய பேருக்கு அது பிடிக்காது. அந்த வாலோடையோ அல்லது தலையோடையோ சமைக்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. அந்த ஃபின்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணி ரொம்ப சுத்தமாக எடுத்தால் தான் அவங்களுக்கு சமையல் பண்ணி சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் சத்துக்கள் உள்ள வீடியோலேயே சொல்லியிருக்கேன். இந்த காரப்பொடியில் அதனுடைய உடல் பகுதியை விட தலைப்பகுதியில் தான் சத்துக்கள் அதிகம் இருக்குது. 60% சத்துக்கள் அங்கே தான் இருக்குது. நம்ம அதை தூர போட்டோம் அப்படின்னா வந்து இந்த மீனை சாப்பிட்றதே வேஸ்ட்டு. நீங்கள் 100 கிராம் சாப்பிட்றதுக்கு 300 கிராம் சாப்பிட வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நீங்கள் 100-200 கிராம் பண்ணிங்க அப்படின்னாலே 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அவ்வளோ சத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு சிசரை வச்சு கட் பண்ணி காமிச்சேன். ஆனால் சிசரை வச்சு கட் பண்ணுற அளவுக்குலாம் இது ஸ்ட்ராங்காக இருக்காது. கையாலே இந்த மாதிரி லைட்டாக வயிற்றை கிழிச்சிட்டு நீங்கள் இறைய எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். லைட்டாக இப்படி எடுத்திங்கனாலே வந்து வயிற்று பகுதி கிழிஞ்சிரும். நீங்கள் இறைய எடுத்துடலாம். ஆனால் இறையும் அழுக்கும் ஒரு மிளகு சைஸ்க்கு தான் இருக்கும். இந்த மாதிரி எடுத்து தண்ணியில் நீங்கள் கையை கழுவிட்டு நீங்கள் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் வாங்கிட்டு வந்ததில் ஒரு 60-70% மீனை இந்த மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து நான் மிளகு ரசத்துக்கும் அதுவும் இல்லாமல் அவியல், இந்த 2 தான் நான் அதிகமாக இந்த இதில் பண்ணுவேன். பிறகு ஃப்ரை இதெல்லாம் நான் அதிகமாக பண்ண மாட்டேன். ஆனால் எல்லோரும் செஞ்சு சாப்பிட்றாங்க. அதனால் உங்களுக்கு ரெசிபி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து ஃப்ரை வீடியோலாம் நான் செஞ்சு காமிக்கிறேன். அதே போல் கேரளாவில் இந்த தோரன், பீரா இந்த மாதிரி ரெசிபி தேங்காய் சேர்த்து பண்ணுவாங்க.
அந்த ரெசிப்பியுமே நான் வந்து செய்து காமிக்கிறேன். இப்போ நான் ஏறக்குறைய சொன்ன மாதிரி 60-70% வந்து வாங்கின மீனில் இந்த மாதிரி தான் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஜஸ்ட்டு வயிற்று பகுதியை கிழிச்சிட்டு அதில் இருக்க இறையை மட்டும் எடுக்கணும். அதனுடைய வால், ஃபின்ஸு, தலை எதுவுமே எடுக்க வேண்டாம். இப்படியே நம்ம வந்து அதை வந்து ரெசிபி பண்ணும்போது தான் சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். அதுவும் இல்லாமல் இதை வந்து உப்பு போட்டு க்ளீன் பண்ணணும். எப்போ உப்பு போட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்றது வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கிறேன். ஃப்ரீஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து உப்பு போட்டு க்ளீன் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சமைக்கும் போது தான் பண்ணணும். அந்த உப்பு எப்படி போட்டு க்ளீன் பண்ணணும் அப்படின்றதையும் நான் வீடியோவோட கடைசியில் சொல்லியிருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து அடுத்த மெத்தட் அதே மாதிரி வாலை கட் பண்ணிவிட்டு அதனுடைய வயிற்று பகுதியை மட்டும் கட் பண்ணிக்கிறேன். அதனுடைய கண், தலை மட்டும் இருக்கிற மாதிரி வச்சுருக்கிறேன் பாருங்கள். சிசரை வச்சே கட் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தடும் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. வாலை கட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் சைட்ஸில் உள்ள லெஃப்ட் சைடில் உள்ள அதாவது முதுகு பகுதியில் உள்ள ஃபின்ஸையும் கட் பண்ணிவிட்டு வயிற்று பகுதியை இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி நீங்கள் கண்ணுக்கு மேலே வரைக்கும் ஜஸ்ட் ஒரு கட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே வந்து முழுசாக வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணும்போதும் உங்களுக்கு சத்துக்கள் ஓரளவுக்கு முழுமையாக கிடைக்கும். ஏன்னா வந்து தலைப்பகுதியெலாம் இருக்குது, வயிற்று பகுதி மட்டும்தான் நம்ம கட் பண்ணி தூர போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு சத்துக்கள் வந்து ஒரு 80% உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஒருவேளை அந்த மெத்தட் பிடிக்கல அப்படின்னா இந்த மாதிரியாவது நீங்கள் க்ளீன் பண்ணிவிட்டு அவியல் ரசம்லாம் வச்சுக்கோங்க. ரொம்ப க்ளீன் பண்ணாதீங்க. ரொம்ப க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அதில் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், தலையை வெட்டி போட்டிங்க அப்படின்னால வந்து அதில் சத்துக்கள் இல்லாத மாதிரி தான், பாதி சத்துக்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நான் வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியிருக்கிறேன். இதுவும் வந்து அவியல் ரசம் தான் நான் இதில் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இது இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து எல்லாமே 2-3 தண்ணியில் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நான் வந்து ஒரு செட்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து இதை ஃப்ரை பண்ணியும் சாப்பிட்லாம், குழம்பு வச்சும் சாப்பிட்லாம். அதே மாதிரி அவியல் ரசம் வைக்கிறதுக்கும் இந்த மெத்தடில் கட் பண்ணிக்கலாம். இதுலேயும் உங்களுக்கு சத்துக்கள் ஓரளவுக்கு 80% முழுமையாக கிடைக்கும் இந்த மாதிரி கட் பண்ணும்போது. அதனால் இந்த மெத்தடையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த மெத்தட் பார்த்திங்கன்னா தலையை பூரா நான் எடுக்க போகிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த தலை இருக்கிறது பிடிக்காது. தலையை போட்டு எப்படி சமைக்கிறது, கண்ணை போட்டு எப்படி சமைக்கிறதுன்னு 1008 கேள்வி வரும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சின்ன வயசுலேருந்தே கன்சியூம் பண்ணி பழகிருப்பாங்க. அவங்கவுங்க சாப்பிட்ற பழக்கத்தில் தான் அவங்க வந்து சமைப்பாங்க. அதுவும் சின்ன வயசுலேருந்து நம்ம என்னத்தை பழகிறோமோ அதுதான் வந்து பெரும்பாலும் நம்ம ஃபாலோ பண்ணுவோம், எத்தனை பேர் சொல்லி கொடுத்தாலும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தலையோடு சேர்த்து ஃபின்ஸு, வால் எல்லாம் கட் பண்ணிவிட்டு தலையோடு சேர்த்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணும்போது ரொம்ப குட்டி ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் சரிஞ்சாப்பில் நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் சரித்து வச்சு கண்ணுக்கு கீழே கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மீன் கொஞ்சம் பார்வையாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் கட் பண்ணுறாங்க, ஸ்ட்ரெயிட்டாக அப்படி கட் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணாமல் இப்படி வயிற்று பகுதியில் சிசரை வச்சுட்டு கண்ணுக்கு கீழே கரெக்டாக கட் பண்ணி போட்டுருங்க. அதுக்கு முன்னே சைட்ஸில் உள்ள ஃபின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இதில் வந்து மீனோட சத்துக்கள் உங்களுக்கு வந்து பாதி தான் கிடைக்கும். அதை சொல்லிடுறேன். உங்களுக்கு போதும், நான் எனக்கு சுத்தபத்தமாக அப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும், ரொம்ப க்ளீனாக அப்படி பண்ணால் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து 100 கிராம் மீனுக்கு பதிலாக 200 கிராம் மீன் போட்டு பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். பிறகு வேறு அதில் ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. அதிகமான மீன்கள் போட்டு நீங்கள் சமைக்க வேண்டியது இருக்கும். அதிகமான வேலையும் பார்க்கணும். இல்லைனா வந்து கொஞ்சம் மீனில் நமக்கு முழுமையான சத்துக்கள் கிடச்சிரும். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். கேரளா ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இந்த மாதிரி க்ளீன் பண்ணியிருக்கிறேன். அதாவது இந்த பீரா தோரன்னு சொல்லுவாங்களா, அந்த ரெசிபி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அதுவுமே வந்து வேக வச்சு சாப்பிட்றது தான். அதனால் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம். க்ளீன் பண்ணி 2-3 தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணியாச்சு. அதனுடைய வயிற்று பகுதியில் இருந்த இறை எல்லாத்தையுமே நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்த மீனை நான் இப்போ ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். இன்றைக்கு கொஞ்சமாக எடுத்து நான் அவியல் பண்ணேன். அந்த மீனை தான் நான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து உப்பு போட்டு வாஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். எப்போ நீங்கள் சமைக்க ஃப்ரீசர்லேருந்து வெளியே எடுக்கிறீங்களோ, டீஃப்ராஸ்ட் ஆனதுக்கப்புறம் அந்த மீனை இந்த மாதிரி ஒரு மண்சட்டியில் போட்டுக்கோங்க. அல்லது நீ உங்கள் வீட்டில் இருக்க எந்த பாத்திரத்தில்னாலும் போட்டுக்கோங்க. மண்சட்டியில் போட்டுட்டு ஜஸ்ட்டு இப்போ இதில் ஒரு 200 கிராம் மீனுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கிறேன். கல் உப்பு தான் போடணும். கல் உப்பு போட்டு கைகளால் இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருந்தேன்னா அதில் இருக்க மாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நமக்கு ஒத்துக்காது, குடலில் போய் ஒட்டும். அதனால் அதை என்ன பண்ணணும், நல்ல கைகளால் இந்த மாதிரி கலந்துக்கணும். கையில் சின்ன சின்ன முள்ளெல்லாம் குத்தும், எனக்குலாம் அது ஒத்துக்காது. அதனால் நான் எப்போவுமே இந்த மாதிரி உட் ஸ்பேக்டுலா வச்சு நல்லா கிண்டிப்பேன். அதாவது மரக்கரண்டி வச்சு நல்லா இந்த மாதிரி கிளாக் வைஸ் சுற்றிக்கிட்டே இருந்தீங்கனாலே போதும். அது அதில் இருக்க மாங்கு எல்லாம் கலண்டு வந்துடும்.
ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி கரண்டியை போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க. அப்படி இல்லை வந்து நீங்கள் சில்வர் பாத்திரத்தில் போட்டிருக்கிறீங்கன்னா சில்வர் கரண்டியை வச்சும் நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணலாம். சில்வர் கரண்டிலே நீங்கள் மரக்கரண்டியை வச்சு இந்த மாதிரி கிளாக்வைஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் மாங்காய் எப்படி கலண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 நிமிஷம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எல்லாம் கலண்டு வந்துடும். அப்புறம் 2-3 தண்ணியில் தேவைக்கேற்ற மாதிரி நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கு முன்னே நீங்கள் வந்து உப்பு போட்டு எந்த மீனையுமே வாஷ் பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த மாங்கு இருக்கக்கூடிய எல்லா மீனுமே நல்லா ஹார்டாக தான் இருக்கும். வாழை மீனாக இருக்கட்டும், திருக்க மீன், ஸ்ராக்குட்டி, அதே மாதிரி இந்த காரப்பொடி எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுனால நஞ்சு பிஞ்சுலாம் போகாது, மீன் அப்படியே தான் இருக்கும். நான் இப்போது 2 தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துகிட்டு நான் அவியல் பண்ண போகிறேன். இந்த அவியல் ரெசிப்பியை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஏன்னா வந்து இப்போ சீசன், அதனால் வந்து இந்த காரப்பொடி வீடியோலாம் உங்களுக்கு வரிசையாக வரும். ஏன்னா நிறைய பேருக்கு அது வாங்கி சாப்பிடவே தெரியாது. ஏன்னா நான் வாங்கும்போதே 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க காசிமேட்டில், இந்த மீனை வாங்கி என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபிஷர்மேன் வந்து நெட்லேருந்து எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க எடுத்து தர்றேன்னு சொன்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. நான் ஒரு 20 மினிட்ஸ் வெயிட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க கலெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் வாங்கிட்டு வந்தேன். அவங்க காசே வேண்டான்னாங்க. நான் தான் சரி ஓகே 2 கிலோவுக்கு மேலே இருக்கும்னு சொல்லிட்டு 100 ரூபா கொடுத்துட்டு வந்தேன். அந்தளவுக்கு அவங்க வந்து இந்த மீனை யாரும் வாங்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சும்மாவே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் கிடச்சிதுன்னா வாங்கி இந்த ரெசிபி பண்ணுங்கள். அவியல் வீடியோ கண்டிப்பாக இந்த வாரத்தில் நான் போட்டுறேன். அதுவும் இல்லாமல் இந்த வாரமும் அடுத்த வாரத்துக்குள்ள உங்களுக்கு இந்த காரப்பொடியில் என்னென்ன ரெசிபிலாம் நான் பண்ணணும் எல்லா வீடியோவுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.